Hello friends, welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா HTML பற்றி பார்க்க போகிறோம். HTML means Hypertext Markup Language. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் மார்க்கப் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் A=1, B=2, C=A+B அப்படின்னு கொடுத்தோம்னா அவுட்புட்டு 3ன்னு வரும். ஆனால் மார்க்கப் லாங்குவேஜில் A=1, B=2, C=A+Bன்னு கொடுத்தோன்னா அப்படியே அதை அவுட்புட்டாக கொடுக்கும். இதுதான் மார்க்கப் லாங்குவேஜ். இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் மார்க்கப் லாங்குவேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். வாங்க இப்போது சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஆப் எடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு இங்கே HTML ப்ராஜெக்ட்னு ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன். அதில் நியூ ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நான் index.htmlனு வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி இப்போ நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்க்ளமேட்டர் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் எப்படி வைக்கிறது அப்படின்னா, இது வந்து ஒரு டைட்டில் வைக்க போகணும். மை ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் என்னோடய ஃபஸ்ட்டு டைட்டில் இந்த HTML பொறுத்தவரை ஃபஸ்ட்டு doc_type.html, அப்புறம் ஒரு ஹெட்டு, அப்புறம் ஒரு பாடி. இந்த ஹெட் டேக்குள்ளே தான் டைட்டில் இதெல்லாம் கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஆட்டோ சேவில் இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆட்டோ சேவில் இருந்தால் ஒரு வாட்டி நம்ம சேவ் பண்ண தேவையில்லை. ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நான் டைட்டிலில் கொடுத்தனால மை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா, பாடி டேக்குள்ளே நான் இப்போ ஒரு சும்மா பேக்ரவுண்ட் கலர் BG கலர் ஈக்குவல் டு ஒரு கலர் கொடுக்குறேன், GRAY கிரே அப்படின்னு கொடுக்குறேன். இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். இப்போ இங்கே போய் ரன் பண்ணி பார்த்தோம்னா பேக்ரவுண்ட் கலர் கிரேவாயிரும். ஸோ இதுதான் பாடிக்குள்ளே பேக்ரவுண்ட் கலர் எப்படி கொடுக்குறேன்னு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, H1 மீன்ஸ் ஹெட்டிங். இப்போ ஹெட்டிங்கில் H1லேருந்து H6 வரை இருக்குது. இப்போது ஹெட்டிங் 1. நெக்ஸ்ட்டு H2, ஹெட்டிங் 2, H3, ஹெட்டிங் 3, H4, ஹெட்டிங் 4. H5, heading 5, H6, heading 6. இது இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா ஹெட்டிங் 6 ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6. ஸோ இதை அவுட்புட் வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, பேராகிராஃப் டேக்கு P யூஸ் பண்ணுவோம். அதில் திஸ் இஸ் a paragraph. நெக்ஸ்ட் இதுவே காப்பி பண்ணிக்கிறேன்.
டைம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்குள்ள 2 கொடுத்துக்கிறேன். இல்லை 3 கொடுத்துக்கிறேன். டாட் இப்போ இதை போய் ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் திஸ் இஸ் பேராகிராஃப், திஸ் இஸ் பேராகிராஃப் 2, திஸ் இஸ் பேராகிராஃப் 3. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு டெக்ஸ்ட் போல்டாக வரணும்னா அதுக்கு என்ன கொடுக்கணும்னா திஸ் டெக்ஸ்ட் இஸ் போல்டுக்கு பின்னு யூஸ் பண்ணுவோம். பி ஃபார் போல்டு, BOLDED போல்டட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இங்கே வந்து ரெஃபர் பண்ணோம்னா திஸ் டெக்ஸ்ட் இஸ் போல்டு அப்படின்னு. ஸோ இது மாதிரி இன்னொன்று இருக்குது, இட்டாலிக்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா திஸ் இஸ் இட்டாலிக், ஐ ஃபார் இட்டாலிக். இப்போது ரன் பண்ணோன்னா திஸ் இஸ் இட்டாலிக் வந்துடுச்சு. இன்னொன்று ஆங்கர் டேக் யூஸ் பண்ண போகிறோம் இந்த பேராகிராஃப்லே. இந்த ஆங்கர் டேக் எப்படி யூஸ் பண்ணோன்னா A ஃபார் ஆங்கர் டேக், ஆங்கர் டேக் H ref ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் https www.google.com டபுள் கோட்ஸ் முடிச்சுட்டு கிரேட்டர் தென் சிம்பிள், இதுக்குள்ளே கிளிக் ஹேர். இதை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த லிங்க்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆங்கர் டேக் க்ளோஸ் ஆகிடுச்சு. இதை அப்படி சேவ் பண்ணிட்டு ரெஃபர் பண்ணால் இங்கே கிளிக் ஹேர் வந்திருக்கா. இந்த கிளிக் ஹேரை கொடுத்தா இங்கே போகணும், போகல அப்படின்னா இங்கே ஏதோ எரர் பண்ணியிருக்கோம். 1 minute. கோலன் கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். கிளிக் ஹேர் பார்த்தீங்களா, கூகுளுக்குள்ளே கூட்டு போயிடுச்சு. ஸோ இந்த ஆங்கர் டேக்கில் இதை கிளிக் பண்ணால் இங்கே போகணுன்னு சொன்னால் அதே மாதிரி கூட்டு போயிடுச்சு. ஸோ இதுதான் ஆங்கர் டேக். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா லிஸ்ட் டு லிஸ்ட்டுன்னு பார்க்க போகிறோம். என்னென்ன லிஸ்ட் இருக்குன்னு. ஸோ லிஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற லிஸ்ட்டோட நேம் வந்து அன்ஆர்டர்டு லிஸ்ட். அன்ஆர்டர் லிஸ்ட் பார்க்க போகிறோம். அன்ஆர்டர் லிஸ்ட்னா யூஎல் மீன்ஸ் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. அதுக்குள்ளே லிஸ்ட் ஐட்டம். லிஸ்ட் ஐட்டம் என்ன கொடுக்க போகிறோம்னா நமக்கு பிடிச்ச என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து கோட்ஸோட நேம் கொடுக்குறேன். பிளாக்கி. நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு லிஸ்ட் ஐட்டம் க்ரியேட் பண்ணுவோம். இங்கே வந்து ஒயிட். நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி ஒரு எல்ஐ க்ரியேட் பண்ணுறோம். இதில் வந்து ஐ பிளாக்னு கொடுக்குறேன்.
ஸோ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்னால் இப்படி தான் வரும். எப்படின்னா டாட்டாக வச்சுக்கிறோம் அன்ஆர்டர் லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து H2ல் ஆர்டர் லிஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆர்டர்டு லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட்னா ஓஎல் ஆர்டர் லிஸ்ட். ஸோ இதுலேயும் எல்ஐ வரும், ஏன்னா லிஸ்ட் ஐட்டம். இதுலேயும் நான் கோட்ஸோட நேம் தான் கொடுக்க போகிறேன். கருமறை. நெக்ஸ்ட்டு திருப்பூர் எல்ஐ. இதில் வந்து கோங்கு. நெக்ஸ்ட்டு வந்து திருப்பூர் எல்ஐ. இதில் வந்து கோரம்பை. ஸோ இதுதான் ஆர்டர் லிஸ்ட். இதை சேவ் பண்ணிட்டு இங்கே ரன் பண்ணோன்னா இங்கே வருங்க. ஆர்டர் லிஸ்ட்னால் 1 2 3 இப்படி வந்துடும். கருமறை, கொங்கு, குறும்பை. நெக்ஸ்ட் என்னென்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். H2ல் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னா டிஎல் மீன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். அதுக்குள்ளே டிடி கோட் ஒரு சென்டென்ஸ் மாதிரி வர்றதுக்கு கோட்னு விட்டுக்கிறேன். கோட். நெக்ஸ்ட்டு டிடியில் கோட் இஸ் சிட்டிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை அப்படி சேவ் பண்ணிட்டு இங்கே ரன் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் கோட் இஸ் சிட்டிங். ஒரு கோட்டுங்கிறது ஒரு ஹெட்டிங், அதோட கோட் வந்து சிட்டிங் அப்படின்னு வந்துடும். இதுதான் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ H2 டேக்கில் டேபிள்னு எடுத்துக்கிட்டாலே ரோ காலம்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம டேபிளோட பார்டர் பண்ணுவோம். டேபிள் பார்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தோம்னா ஒரே இதாக வரும். அதுக்கு தான் அந்த பார்டர் கொடுக்குறோம். ஸோ டிஆர் டேபிள் ரோ டிடி இதுதான் நம்ம இது கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு நேம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டிடி ஏஜ், அவங்களோட ஏஜ். நெக்ஸ்ட்டு டிடியில் எந்த டீம்னு வச்சுக்கலாம். ஸோ இதான் இருக்க போகுது. இதை இப்போ சேவ் பண்ணிவிட்டு சும்மா ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வந்துருச்சு. டேபிள் நேமு ஏஜ் டீம். ஸோ இதுக்கு கீழே வந்து இப்போ திருப்பி கிரியேட் பண்ணுவோம். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் டிஆர் டிஆரில் டிடி. ஃபஸ்ட்டு நேம் விராட். டிடி செகண்ட் வந்து ஏஜ் 36. நெக்ஸ்ட்டு டிடி எந்த டீமுக்கு ஆடுறாரு, ஆர்சிபி. அப்படி கொடுத்துட்டோமா ஒரு ரோ கிரியேட் ஆயிரும்.
ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி tr td நேம் வந்து ரோஹித். ஏஜ் வந்து 35. எந்த டீமுக்கு ஆடுறாரு? எம்ஐ. ஸோ இது முடிஞ்சு. தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் டிடி நேம் பண்ட். பண்டோட ஏஜ் 26 வச்சுக்கலாம். அவர் எந்த டீமுக்கு ஆடுறாரு? டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோன்னா இந்த விராட் 36 ஆர்சிபி, ரோஹித் 35 எம்ஐ, பண்ட் 26 டிசி. இப்படி தான் ஒரு ரோவை டேபிளை கிரியேட் பண்ணும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபார்ம், அதாவது ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். H2ல ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு லேபிள் ஃபார் கொல்ட்டு ஃபஸ்ட்டு நேம் இருக்கணும். ஒரு ஃபார்ம்னா நேம் இல்லாமல் இருக்காது. ஸோ நேம். நெக்ஸ்ட்டு அதோட இன்புட் டைப் என்ன கொடுக்க போகிறோம்? இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டாக தான் இருக்க போகுது. இந்த நேமோட டைப் வந்து டெக்ஸ்ட். நேம் நெக்ஸ்ட்டு ஐடி கல்ட் டபுள் கோட்ஸ் ரெக்யூட் REQUIRED ரெக்யூட். இப்படி கொடுத்தா நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா அது அடுத்த பேஜுக்கு கூட்டு போயிடும். இது கொடுக்காம இப்போ நேம் மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தாலும் அடுத்த பேஜ் போயிடும். இது கொடுத்தோம்னா நம்ம இதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் அது போட்டால் தான் நமக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு கூட்டு போகும். ஸோ ரெக்யூர்டு போட்டுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு இன்னொரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதுக்கு லேபிள் போட்டுக்கலாம். லேபிள் ஃபார் இமெயில் அட்ரஸ். நெக்ஸ்ட் ஒரு இதுக்கு இன்புட் டைப் க்ரியேட் பண்ணோம். இன்புட் டைப் ஈக்குவல் டு
email id equal to double quotes க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் இந்த ரெக்யூமெண்ட் கொடுத்துருவோம். ஒரு பேஜை சப்மிட் பண்ணுறதுக்கு ஆனால் அது நெக்ஸ்ட் input type equal to submit. Value equal to submit. இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தோன்னா இப்படி வந்திருக்கு. நேம், இமெயில் அட்ரஸ் எல்லாமே ஒரே லைனில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பிஆர் கொடுக்கணும். இங்கே பிஆர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் லைன் கொடுப்போம். பிஆர்னா நெக்ஸ்ட் லைன் கொடுப்போம். ஸோ இதுக்கு ஒரு பிஆர் கொடுத்துட்டு ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ இது நீங்களே வந்துருச்சு. பிஆர் ரெஃப்ரெஷ், இமெயில் அட்ரஸ் கீழே போயிடுச்சு. இங்கே ஒரு பிஆர் கொடுத்துக்கலாம். சப்மிட் கீழே போயிடுச்சு. இங்கே ஒரு பிஆர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்துருச்சா. இங்கே இன்னொரு பிஆர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்துருச்சு. இப்போ இங்கே ஆசி கொடுத்து சப்மிட் பண்ணோன்னா அடுத்த பேஜுக்கு கூட்டு போகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இமெயில் அட்ரஸ் கொடுக்கல. ஸோ இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுத்தோன்னா ஸோ இதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.